Hi friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி மாடல் கொஷின் பேப்பர் டெஸ்ட்டு 7ல் பார்ட் 5 பார்க்க போகிறோம். அகாடமியில் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அண்ட் போலீஸ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. எல்லாமே உங்களுக்கு லைவ் கிளாஸஸாக கண்டக்ட் பண்ணுறாங்க. எல்லா ஜிகே சப்ஜெக்ட்ஸ் அண்டு மேக்ஸ் ரீசனிங் எல்லாத்துக்குமே கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. லைவாக நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம். லைவ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு நீங்கள் ரெக்கார்டட் செஷன்ஸும் கேட்டுக்கலாம். குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு டார்கெட் 140+, தென் 2 எஜுகேட்டர்ஸ் 1 செஷன் அது போயிட்டுருக்குது. நவம்பர் 22 முடியுது. தென் இது இல்லாமல் டெய்லி T20 ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. 20 கொஷின்ஸ் வந்து 20 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும். இது ஃப்ரீ தான். டெய்லி 8 PM நடக்கும். இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸுமே அதில் கவர் ஆகும். ஸோ அகாடமியில் வந்துட்டு குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு ஸ்டேஜ் 2 போயிட்டுருக்குது. நீங்கள் இது எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணிக்கலாம், பெனிஃபிட் ஆகிக்கலாம். எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அகாடமி ப்ளஸில் கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிளான்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளான்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பிளான்ஸ்லேயும் உங்களுக்கு பூரண்யா அப்படின்ற கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் ப்ளஸ் 10% டிஸ்கவுண்ட்டுன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கோடை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு ஹேவ் அ ரெஃபரல் கோட் அப்படின்னு சொல்லி கேட்குது இல்லையா, அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட்டை ப்ரொசீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபீஸில் 10% ரிடக்ஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் 7,000 அதிகமாக இருக்குது, இதை விட கம்மியாக வேணும்னா மந்த்லி ஜஸ்ட் 500 to 600 நீங்கள் இஎம்ஐ ஆப்ஷனில் பே பண்ணி நீங்கள் அந்த 7,000 கொஞ்சம் கொஞ்சமாக பே பண்ணிக்கலாம். மந்த்லி நீங்கள் கிளாஸஸும் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் எது உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் ஆகிக்கோங்க, பெனிஃபிட் ஆகிக்கோங்க. பை. டிஎன்பிஎஸ்சி மாடல் கொஷின் பேப்பர் டெஸ்ட் 7 பார்ட் 5. கொஷின் நம்பர் 136. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் த லீஃப்? கீழ்கண்டவற்றுள் எது இலையின் முதன்மை பணி அல்ல? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, இனப்பெருக்கம், ரீப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 137. சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அதாவது தவறான குற்றி தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பயோகேஸ் இஸ் மிக்சர் ஆஃப் மீத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபைட், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன். உயிரிவாயு என்பது மீத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபைட், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் சேர்ந்த கலவையாகும். நெக்ஸ்ட்டு இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை டீகம்போசிஷன் ஆஃப் அனிமல் வேஸ்ட் அண்ட் பிளான்ட் வேஸ்ட் இன் அப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். இந்த வாயு விலங்குகள் மற்றும் தாவரங்களின் கழிவுகள் காற்றில்லா சூழலில் மட்கும் போது உருவாகும். நெக்ஸ்ட்டு இட் இஸ் யூஸ்டு டு ரன் மோட்டார்ஸ் அண்ட் பம்ப் செட்ஸ். நீரேற்ற பயன்படும் இயந்திரங்களையும் மோட்டார்களையும் இயக்குவதற்கு பயன்படுகிறது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, நன் ஆஃப் திஸ், இவற்றில் ஏதும் இல்லை. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 138. த நம்பர் ஆஃப் ஆட்டோசோம்ஸ் ப்ரெசன்ட் இன் ஸ்பெர்ம் ஆஃப் ஹியூமன் மேல் இஸ். மனிதனில் ஆண்களில் விந்து செல்களில் காணப்படும் ஆட்டோசோம்களின் எண்ணிக்கை, உடல் குரோமோசோம்கள் எவ்வளவு? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, 22. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 139. Which of the following carcinogenic present in tobacco smoke causing lung cancer? கீழ்கண்டவற்றில் புகையில் நுரையீரல் புற்றுநோய் உண்டாக்க வல்ல புற்றுநோய் காரணிகள் எவை? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, பென்சோ பைரின் அண்ட் பாலிசிலிக் ஹைட்ரோகார்பன். அதாவது பென்சோஃபைரின் மற்றும் பாலிசிலிக் ஹைட்ரோகார்பன். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 140. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அதாவது சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஃபஸ்ட்டு லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் இன்க்ரீசஸ் த ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ். ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் லோயர்ஸ் த ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ். ஸோ ரெண்டுமே ராங்கு. ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி, நன் ஆஃப் திஸ், எதுவுமே கரெக்ட் கிடையாது. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 141. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கெமிக்கல் காசஸ் டேமேஜஸ் டு சென்ட்ரல் அண்ட் பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம்? பின்வரும் எந்த வேதியியல் பொருள் மைய நரம்பு மண்டலம் மற்றும் பக்க நரம்பு மண்டல பாதிப்பிற்கு காரணமாக உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, இஎம், லெட். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 142. ஸ்வீட்பெர்க் யூனிட் யூஸ்டு டு மெஷர். ஸ்வெட்பெர்க் எதனை அளக்க பயன்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ரைபோசோமன் பருமன். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 143. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபஸ்ட்டு அசெஷன், அதாவது கூற்று. லார்ஜ் இன்டெஸ்டைன் ஆல்சோ ஷோஸ் த பிரசன்ஸ் ஆஃப் வில்லி லைக் ஸ்மால் இன்டெஸ்டைன். சிறுகுடலை போல பெருங்குடலிலும் உறிஞ்சிகள் உள்ளன. ரீசன் ஆர் அப்சர்ப்ஷன் ஆஃப் வாட்டர் டேக் பிளேஸ் இன் லார்ஜ் இன்டெஸ்டைன் ஆல்சோ. நீர் உட்கிரகித்தல் பெருங்குடலிலும் நடைபெறுகிறது. ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் சரி. ஆரானது ஏயின் சரியான விளக்கம். போத் ஏ அண்ட் ஆர் இஸ் ட்ரூ. ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. ஆன்சர் ஆப்ஷன் ஏ.
Next, question number 144. The purpose of biological treatment of wastewater is to கழிவு நீரை உயிரிய சுத்திகரிப்பு செய்வதன் நோக்கம். Answer option A. Reduce biological oxygen demand. உயிரிய ஆக்சிஜன் தேவையை குறைத்தல். Next, question number 145. Choose the correct pair. சரியான இணையை தேர்ந்தெடு. Estrogen, graphene follicle, progesterone, corpus luteum, testosterone, testis. Answer வந்துட்டு option D. All of the above மேற்கண்ட அனைத்தும். Next, question number 146. Epiphytic. Epiphytic lichens and mosses have been used for monitoring. Epiphytic லைக்கன்கள் மற்றும் மோசஸ் ஆகியன எந்த மாசுக்களை அடையாளம் காண உதவுகின்றது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. காற்றின் மாசுபாடு, ஏர் பொல்யூஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 147. சூஸ் த கரெக்ட் பேர். சரியான இணையை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆல் ஆஃப் தி அபோவ். எல்லாமே கரெக்டு. ஃபஸ்ட்டு என்னது? பிளட் பிளாட்லெட்ஸ், அதாவது இரத்த தட்டுகள். கிளாட்டிங் ஆஃப் பிளட், ரத்தம் கட்டுதல். நெக்ஸ்ட் லிம்போசைட்ஸ், ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ், எதிர்ப்பொருள் உருவாக்கம். ஈஸ்னோஃபில்ஸ், டிடாக்சிஃபிகேஷன் ஆஃப் டாக்ஸின்ஸ், நச்சு முறிவு மற்றும் நச்சுகளை அழித்தல். ஓகேங்களா, எல்லாமே கரெக்டாக. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 148. விச் ஹார்மோன் ஸ்டிமுலேட் த எலாங்கேஷன் ஆஃப் இன்டர்னோல்? தாவரத்தின் கணுவிடை பகுதியின் நீட்சியை தூண்டும் ஹார்மோன் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி. ஜிபர்லின். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி. ஜிபர்லின். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 149. The idea of chemical evaluation of life was developed by. உயிர்களின் வேதி பரிணாமத்தை விளக்கியவர்கள். ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ. ஒப்பாரின் அண்ட் ஹால்டேன். ஒப்பாரின் மற்றும் ஹால்டேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 150. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பாலிப்ளாய்டு ப்ரீடிங்? பன்மய பயிர் பெருக்கத்தில் பொருந்தாதது எது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. TV29 அண்ட் TMV2. மிச்சம் எல்லாமே பன்வய பயிர் பெருக்கத்தில் பொருந்தும். என்னென்னா சீட்லெஸ் வாட்டர்மெலன்ஸ் அண்ட் TV29, அப்புறம் ரபனோ பிராசிகா, நெக்ஸ்ட்டு ட்ரிட்டிகேல். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 151. இது மேக்ஸு. சம் போட்டு பாருங்கள். ஆன்சர் புரியல, எப்படி வந்துச்சுன்னு தெரிலனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த சம். Question 151. A and B can do a piece of work in 18 days, B and C in 24 days, C and A in 36 days. In how many days can they do it all working together? AB இருவரும் ஒரு வேலை 18 நாட்களில் செய்து முடிப்பர். BC அதே வேலை 24 நாட்களில் செய்து முடிப்பர். CA அதே வேலை 36 நாட்களில் செய்து முடிப்பர். மூவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 16, 16. Next question number 152. If 24 persons can do 180 jobs in 15 days, then find the number of persons required to do 240 jobs in 12 days. 24 ஆட்கள் 180 பணிகளை 15 நாட்கள் முடிப்பர் எனில் 240 பணிகளை 12 நாட்கள் முடிக்க தேவைப்படும் ஆட்களின் எண்ணிக்கையை காண்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. 40. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 153. A car is traveling at the average speed of 50 km/h. Find the distance covered by it in 12 minutes. ஒரு மகிழுந்து கார் சராசரியாக ஒரு மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. 12 நிமிடத்தில் அது கடக்கும் தொலைவு என்ன? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. 10 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 154. 3 men ABC can complete a job in 8, 12 and 16 days respectively. A and C work together for 2 days. Then C leaves and B joins. In how many days can A and B finish the remaining work? ABC என்ற மூவர் ஒரு வேலையை முறையே 8, 12, 16 நாட்கள் முடிப்பார்கள். AC இருவரும் சேர்ந்து அவ்வேலையை 2 நாட்கள் செய்தனர். பின்னர் C விலகுகிறார், B சேருகிறார் எனில் AB ஆகிய இருவரும் சேர்ந்து மீதமுள்ள வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்கள்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. 3. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 155. If a car moving at a speed of 100 km/h, how much distance does it cover in 1 second? ஒரு கார் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. ஒரு வினாடியில் அது எவ்வளவு தூரத்தை கடக்கும்? இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி. 27.8 மீட்டர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 156. 7 men can complete work in
52 days. In how many days will 13 men finish the same work? அதாவது 7 ஆட்கள் ஒரு வேலையை 52 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். அதே வேலையை 13 ஆட்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள்? ஆன்சர் ஆப்ஷன் டி 28 நாட்கள். Next, question number 157. A man riding a bicycle completes 1 lap of a circular field along its circumference at the speed of 14.4 km per hour in 1 minute 28 seconds. What is the area of the field? ஒரு மனிதன் சைக்கிளில் வட்டமாக உள்ள இடத்தை சுற்றுகிறான். அவனின் வேகம் 14.4 km per மணி நேரம். அவன் எடுத்துக்கொள்ளும் நேரம் 1 நிமிடம் 28 நொடி. ஆனால் அதன் பரப்பு எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் பி 9856 மீட்டர் ஸ்கொயர், 9856 மீட்டர் ஸ்கொயர். Next, question number 158. If 12 compositors can compose 60 pages of a book in 5 hours, how many compositors will compose 200 pages of the book in 20 hours? 12 அச்சுக்கோப்பவர்கள் 5 மணி நேரத்தில் ஒரு புத்தகத்தின் 60 பக்கங்களை முடிப்பர். 20 மணி நேரத்தில் 200 பக்கங்களை முடிக்க எத்தனை அச்சுக்கோப்பவர்கள் தேவை? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 10. Next, question number 159. If 9 girls can prepare 135 garlands in 3 hours, number of girls to prepare 270 garlands in 1 hour is? 3 மணி நேரத்தில் 9 பெண்கள் 135 மாலைகளை தயாரிக்கின்றனர் எனில் 1 மணி நேரத்தில் 270 மாலைகளை தயாரிக்க தேவைப்படும் பெண்களின் எண்ணிக்கை. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 54, 54. Next, question number 160. A can complete 1/4 part of a work in 20 days. A can complete remaining 3/4 part of the work in. A என்பவர் ஒரு வேலையை 1/4 பகுதியை 20 நாட்களில் செய்து முடித்தால் அதே வேலையின் 3/4 பகுதியை A செய்து முடிக்க ஆகும் நாட்களின் எண்ணிக்கை. ஆன்சர் ஆப்ஷன் டி 60. Next, question number 161. If 12 men and 16 women can do a piece of work in 5 days, 13 men and 24 women can do it in 4 days, then the ratio of the daily work done by a man to that of a woman is? ஒரு வேளை 12 ஆண்களும் 16 பெண்களும் 5 நாட்களிலும் அதே வேளையை 13 ஆண்களும் 24 பெண்களும் 4 நாட்களில் செய்து முடிக்கிறார்கள் எனில் ஒரு நாளில் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்குமான வேலையின் விகிதம். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 2:1. Next, question number 162. ABC together can finish a piece of work in 4 days. A alone can do it in 12 days, B alone in 18 days. How many days will be taken by C to do it alone? ABC மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை 4 நாட்கள் முடிப்பர். A தனியே 12 நாட்களிலும் B தனியே 18 நாட்களிலும் அவ்வேலையை முடித்தால் C தனியே அவ்வேலையை எவ்வளவு நாட்கள் முடிப்பார்? ஆன்சர் ஆப்ஷன் சி 9 நாட்கள். A speed of 54 km per hour is the same as 54 km per minute. வேகமானது கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமம்? ஆன்சர் ஆப்ஷன் பி 15 மீட்டர் per second. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 164. A man can do a piece of work in 5 days, but with his man he can do it in 3 days. In what time can the son do it alone? Answer option C 1/2 days, 7.5 days. Next, question number 165. A can do certain job in 12 days. B is 60% more efficient than A. How many days does B alone take to do the same job? ஒரு வேலை A என்பவர் 12 நாட்களிலும் B என்பவர் A காட்டிலும் 60% அதிக திறன் கொண்டவர் எனில் B மட்டும் அவ்வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? ஆன்சர் ஆப்ஷன் டி 1/2 days. இதுக்கும் 7 நாட்கள். Next, question number 166. A constable is 114 meter behind a thief. The constable runs 21 meter and the thief 15 meter in a minute. In what time will the constable catch the thief? ஒரு காவலர் திருடனை விட 114 மீட்டர் பின்னால் உள்ளார். காவலர் நிமிடத்திற்கு 21 மீட்டர் வேகத்திலும் திருடன் 15 மீட்டர் வேகத்திலும் ஓடினால் காவலர் எவ்வளவு நேரத்தில் திருடனை பிடிப்பார்? ஆன்சர் ஆப்ஷன் டி 19 நிமிடம், 19 minutes. Next, question number 167. 140 man can finish a piece of work in 11 days. How many days will 110 men take to finish the same work? 140 பேர் ஒரு வேலையை 11 நாட்கள் முடிக்கின்றனர். அதே வேலையை 110 பேர்
எத்தனை நாட்களில் முடிப்பர்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 14 நாட்கள் 14 days. Next question number 168. A does a work in 20 days, B does the same work in 30 days. And how many days they together will do the same work? A ஒரு வேலையை 20 நாட்கள் முடிப்பார், B 30 நாட்கள் முடிக்கிறார். அதே வேலையை 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி 12 நாட்கள் 12 days. Next question number 169. 220 meter long train is running at a speed of 60 km per hour. In how much time will it cross the platform of length 460 meter? 220 மீட்டர் நீளமுள்ள தொடர்வண்டியானது 60 கிலோமீட்டர் பெர் மணி என்ற வேகத்தில் செல்கிறது. 460 மீட்டர் நீளமுள்ள நடைமேடையை கடப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 40.8 செகண்ட் 40.8 செகண்ட் 8 வினாடி. Next question number 170. A can do a piece of work in 7 days and 9 hours of 9 hours each. B can do it in 6 days of 7 hours each. How long will they take to do it? Working together 8 2/5 hours a day. A ஒரு வேலை 9 மணி நேரம் கொண்ட 7 வேலை நாட்களிலும், B அதே வேலை 7 மணி நேரம் கொண்ட 6 வேலை நாட்களிலும் முடிக்கக்கூடும். அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 2/5 மணி நேரம் வேலை செய்தால் அவ்வேலையை முடிக்க எவ்வளவு காலம் எடுப்பார்கள்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 3 நாட்கள் 3 days. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த பார்ட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.